நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சுப்பிரமணிய வெட்டு விடுமா? முடியாது. ஏன் மேடம், என்ன பாத்தீங்களா? என் வீல் சேரை பாத்தீங்களா? இதெல்லாம் எப்படி வந்தது? கார் ஆக்சிடென்ட் ஆகி 1 மாசம் கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சாக கடந்து. ஒரு நாளாவது நீங்க வந்து என்ன பாத்தீங்களா? யாரு வந்து என்ன கவனிச்சுக்கிட்டா? இளவரசி வந்தாளா? இல்ல என் சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்து அக்கறையா கவனிச்சுக்கிட்டாங்களா? இனிமே இந்த மகா பொழைக்க மாட்டான்னு சொன்னதும் என் அருமை மாமா சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மரண படுக்கையில இருந்த என்கிட்ட கடைசியா கையெழுத்து வாங்க வந்தாரு. இவர் என் அக்கறைய பாத்துக்கலனா இந்நேரம் நான் செத்திருப்பேன். மகாலட்சுமி, ஐம் சாரிம்மா. எனக்கு என்னத்த சொல்லுவேன்னா, இங்க இப்படி நடக்குதுன்னா என் வீட்டுல பூஜா காணும்மா. குழந்தை காணும், பூஜா காணும். மோகன் வேற போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டான்னு வேற சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவளை இன்னும் கண்டுபிடிக்கல, தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால்தான் ஒண்ணுமே புரியாம எனக்கு நேத்துக்கு தான் உன்னை பத்தி தெரிஞ்சது. ஓடோடி வந்தேன் இன்னைக்கு காலையில. அது பரவாயில்ல மேடம். பூஜா காணாம போயிட்டாளா? எங்க போயிட்டா? அதாண்டி எனக்கும் தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த பாரு மகாலட்சுமி, உனக்கு அவ ஏதாவது போன் பண்ணாளா? தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுமா. நான் எதுக்கு மேம் இந்த விஷயத்தை மறைக்கணும்? எத்தனையோ விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்க. கழுத்தளவு பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட அது சொல்லாம மறைச்சுக்கிட்டு தான் இருக்க. கரெக்டா இல்லையா? எனக்கு தெரியும். இளவரசியோட நீ போட்ட சண்டை என்கிட்ட சொன்னியா? சொல்லவே இல்லைல்ல. அதத்தான் சொல்றேன். அது மாதிரி இதையும் மறைச்சிடாதமா. இங்க பாருங்க மேடம், நானே இத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல சாக கடந்தேன். ஏன் கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிட்டு வந்துட்டேன். மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். அவ ஒருவேளை காண்டாக்ட் பண்ணிருந்தாலும் எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. நான் உன்னை நம்புறேம்மா, நம்புறேன். சரி சரி, அதெல்லாம் விடு. ஆமா, உன் கசின் ஸ்ருதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவங்க அப்பா அம்மா பண்ண குழப்பத்தினால கல்யாணத்தை நான் கிராண்டா பண்ணல, கோயிலே வச்சு முடிச்சிட்டேன். கரெக்ட் தான். எல்லாமே சிம்பிளா இருக்கிறது கரெக்ட் தான். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மகாலட்சுமி. பண்ணுவியா? சரி சொல்லுங்க. இந்த பையனை பாரு. பாத்துட்டேன். எப்படி, நல்லா இருக்காரா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த பையன் என்னோட கிளையண்டோட சன்னு. ரொம்ப நல்ல ஃபேமிலி. உன்னோட ஒரு 2 வயசு பெரியவரா இருப்பாரு. ரொம்ப நல்ல ஃபேமிலி மகாலட்சுமி. படிப்பு, பணம், அந்தஸ்து, வசதி, அழகு எல்லாத்துலயும் உனக்கு பர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாரு. மேடம், டூ லேட். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மகாலட்சுமி, ஐ மீன் ஐ மேரிட் டு மை ப்ரொஃபஷன். அது போதும் எனக்கு. இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்த பாக்காதடி. உன்னோட உன் கசின் ஸ்ருதி 5 வயசு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. ஆனா உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. இந்த பாரு, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு மாப்பிளை பாப்பேன். இதோ பாத்துருக்கேன். கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆமா, நீங்க பேசுறத பார்த்தா அதுல ஏதோ ஒரு உள்ளார்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுதே. ஏய், போத்துட்டு படுத்தா என்ன, படுத்துட்டு போத்துனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான்.
இது பாரு, என் பேச்ச திசை திருப்பாத மேன். நீ மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டு சரின்னு சொல்லு, அதோட விடு, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல, இந்த வீல் சேர்ல இருந்து எப்ப எந்திரிப்பேன்னு எனக்கே சுத்தமா தெரியல. ஒருவேளை நான் காலம் பூரா நொண்டியா கூட இருக்கலாமே. இன்கேஸ் நான் நொண்டியா இருந்தா இந்த மாப்பிளைக்கு பரவாயில்லையா? ஆரம்பத்திலே அவசகுணமா பேசிக்கிட்டு. சரி, அப்படின்னா நீங்க இனிமே என்கிட்ட இத பத்தி பேசாதீங்க. நான் ஹேண்டிகேப்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசலாமே. தெரியும்டி, தெரியும். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும். ஆனா அது தப்பு. இந்த பாரு, எல்லா காகிதத்தையும் நம்ம குப்பை தொட்டியில் தான் போடுறோம். ஆனா பணத்தை போடுறோமா? பணமும் ஒரு காகிதம் தானே. ஏன் போடுறது இல்ல? ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வச்சுதான் அதுக்கு மதிப்பும் மரியாதையும். மனுஷங்களும் அப்படித்தான். ஆனா மகா, அதே பணம் கள்ளப்பணமா இருந்ததுன்னு வையே, அதுவும் குப்பை தொட்டிக்கு தான் போகும். அதை வச்சிருக்கிறவனும் ஜெயிலுக்கு தான் போக போறான். இத பாருமா, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், இத வச்சுதான் எல்லா விஷயத்திலுமே மதிப்பு மரியாதை எல்லாம். புரியுதா? புரியுது புரியுது. என்னடி புரியுது? நான் எந்த குப்பை தொட்டிக்கும் போக மாட்டேன்னு புரியுது. மகா, மேடம், வர வர நீங்க என்ன பார்க்க வந்தாலே ஏதோ மார்கழி மாசம் கதாகாலட்சேப கோஷ்டி கோயிலுக்கு வந்த மாதிரியே இருக்கு. ஒரே அட்வைஸ் அட்வைஸ் அட்வைஸ். பரவாயில்லம்மா, பரவாயில்ல, தப்பே கிடையாது. உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் கதா காலக்ஷேபம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். சரி, அப்படின்னா நான் இனிமே காதுல பஞ்சு வச்சுட்டு தான் உங்ககிட்ட பேச போறேன். ஐயோ சாரிடி, சாரி. இது பாரு, இத பாரு, இத பாரு, இந்த மாப்பிளைய ஓகே பண்ணிடுமா? இந்த பாரு, ஓ சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. ஓகே? நீங்க ஏன் இப்படி அனாவசியமா சிரமப்பட்டு உங்க மனசு குழப்பிக்கிறீங்க? நான் தான் எனக்கும் இளவரசிக்கும் நடுவுல எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன்ல. விட்டுருங்களேன் ப்ளீஸ். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். இல்ல மகா, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் மேடம், the case is urgent. என்கிட்டயே வா. ஒரு சாதாரண சிவில் கேஸ கிரிமினல் கேஸா மாத்திக்கிட்டு இருக்க. கஷ்டமோ நஷ்டமோ யாருக்கு தெரியுமா? உனக்கு தாமா. குழந்தைக்கு சொல்ற மாதிரி, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னமோ ஸ்டபான கல்யாணம் வேணாங்கிற. மேடம், அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடியாதுரி, முடியல. எதுவும் முடியல. எந்த பிரச்சனையும் இன்னும் முடியல. ஏன்னா சுப்பிரமணி இன்னும் இந்த வீட்டுல தான் இருக்கான். நீயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இளவரசியும் சந்தோஷமா இல்ல. என் மனசுல ஒரு நிம்மதி இன்னும் வரல. ஆனா மகாலட்சுமி, நீ ஏதோ சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றது மட்டும் தெரியுது. உன் பேச்சிலேருந்து எனக்கு அது புரியுது. அது என்ன சில்மிஷங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உனக்கும் இளவரசிக்கும் நடக்கிற போட்டி இன்னும் முடியல. உனக்கு எனக்கும் நடக்கிற பந்தயமும் இன்னும் முடியல. ஏன் முடியல தெரியுமா? ஏன்னா நானும் இளவரசி இன்னும் ஜெயிக்கல. தர்மமும் நியாயமும் இன்னும் ஜெயிக்கல. நீ இன்னும் தோத்து போகல. அதனால இந்த பிரச்சனை இன்னும் முடியாதுதான். இந்த பார், உனக்கு நான் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள யோசிச்சு ஒரு நல்ல பதிலா சொல்லு.
இல்லனா கோர்ட் சமன்ஸ்க்கு நீ பதில் சொல்ல வேண்டி வரும். அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், டெர்மினாலஜிஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுமா? as you say, இந்த கேஸ் வெறும் அட்ஜெண்ட் தான். இட் இஸ் நாட் yet dismissed. ஓகே? சாரி மேடம், கூகுளில் சர்ச் பண்ணி டீ எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. டீ போட்டு உரிமையோட பேச வேண்டியவள வீட்ல தனியா தவிக்க விட்டுருக்கீங்க. இந்த இடத்துல டீ போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க சுப்பிரமணி. சத்தியமா இந்த பிஹேவியரை நான் உங்ககிட்ட இந்த எதிர்பார்க்கலப்பா. ஐ எம் சாரி, யூ ஹேவ் டிசப்பாயிண்டட் மீ. மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. புரியல? புரியல. பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலேயே ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களே, நஷ்டம் உங்களுக்கு தான்ப்பா. ஏன்னா கடைசியில தொட்டிலும் இருக்காது, பிள்ளையும் கை விட்டு போயிடும். பி கேர்ஃபுல். எட்டு மணி ஆச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான். முதல் நாள் டியூட்டி நல்லபடியாக முடிய போகுது. முதலாளி ரொம்ப நல்ல மனுஷன். அட்வான்ஸ் 5000 ரூபா கேட்ட உடனே தரேன்னு சொல்லிட்டாரு. பணம் கைக்கு வந்ததும் குட்டிமாக்கு 2000 ரூபாவில் ஒரு அருமையான ட்ரெஸ் எடுத்துடணும். லீலாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இனிமேல் நமக்கு நல்ல நேரம் தான். நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுடுங்க சார். என்ன விடுங்க சார். எங்க மறைச்சு வச்சிருக்க? விடுங்க சார். சொல்லு சார், நான் எதையும் விடல சார். என்ன என் மேல போடாதீங்க. விடுங்க சார். விடுங்க சார். இங்க போறியா இல்லையா? சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார். என்ன விட்டுடுங்க சார். சார், என்ன விட்டுடுங்க சார். அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். வராதீங்க. சார் 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 அந்த பொண்ணு எங்க வச்சிருக்க? சார் அந்த பொண்ணை விடுங்க சார். சார் 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 அந்த பொண்ணை விடுங்க சார். சார் விடுங்க சார். சார் என்ன சார்? என் ஆபீஸ்ல வேலை பார்க்கற இங்க ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருடி இருக்கா. அத செக் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வச்சிருக்க? இல்லன்னா போய் சொல்றாருன்னா நான் எதையும் திருடலன்னா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னா. நீ பணத்தை எடுக்கல? இவர் சொல்ற மாதிரி நான் எந்த பணத்தையும் திருடலன்னா. இவர் அப்படி போய் சொல்லி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாருன்னா என்ன காப்பாத்துங்க. சார் என்ன சார் இந்த பொண்ணு இப்படி சொல்றாங்க? யோ, இவ சொல்றத நம்பாதயா. போய் சொல்றாயா? போய் சொல்றா. ஏய், பணத்தை எங்க வச்சிருக்க? சார், இல்லன்னா நான் போய் சொல்லல. நான் அப்படி திருடி இருந்தா எல்லா ஸ்டாஃப் முன்னாடி தானே நான் வச்சு செக் பண்ணணும். ஏன் இப்படி தனியா கூப்பிட்டு செக் பண்றாரு? ஏய், நீ எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியும். சார் என்ன சார் இது? செக்யூரிட்டி தானே. செக்யூரிட்டி வேலைய மட்டும் பாரு. போ. சார் அது போயா சார். சார் போங்கறேன்ல. சார் அண்ணா நான் சொல்றது போயா. ஏய், இவா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் பொண்ணு விடுங்க சார். சார் விடுங்கறல்ல. பாவம் சார் இந்த பொண்ணு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஏய், இது உனக்கு தேவையில்லாத வேலை. உனக்கு கீழ தானே டியூட்டி. ஒழுங்கு மரியாதை கீழ போடா. சார் இல்ல சார், இந்த பொண்ணை பார்த்தா திருடுற பொண்ணு மாதிரி தெரியல சார். அவ பணத்தை திருடினானா இல்லையான்னு சொல்லி உள்ள போய் செக் பண்ணிக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. சார் இந்த பொண்ணுகள்லாம் ஏதோ வயிற்று பழப்புக்காக இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க சார். அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. பாவம் சார் இந்த பொண்ணு. தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், என்ன ஆஃப்டர் செக்யூரிட்டி நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? போடா. சார் வேணாம் சார். போடா. சார் தப்பு பண்ணுறீங்க சார். சார் போங்கறல்ல. சார். ஏய், போடா. ஏய். ஹலோ பாஸ் பாஸ் பாஸ், இருங்க சொல்றத கேளுங்க. கையெடுங்க ப்ளீஸ், கையெடுங்க. கூல். இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, இங்க இதெல்லாம் ரொம்ப சகஜம், ரொம்ப சாதாரணமான விஷயம். புரிஞ்சுதா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். ப்ளீஸ். ஏண்டா காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? எவ கை வேணா பிடிச்சி எழுப்பியா? ஏண்டா நாளைக்கு நானே உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி எழுத்தா நீ சும்மா இருப்பியாடா? சொன்னதுக்கே கோவம் வருதுல, அப்படிதான் எல்லாத்துக்கும். என்ன அடிச்சிட்டியா? இனி ஒரு செகண்ட் கூட உனக்கு வேலை இல்லை, வெளியே போடா. வேலை இல்லையா? ரொம்ப சந்தோஷம் சார், வரேன். என்னடா பாக்குற? ஏண்டா எவ கையை வேணா பிடிச்சிருப்ப, தட்டி கேட்டா வேலையெல்லாம் துரத்துவியா? டேய், இனிமே எந்த பொண்ணுகிட்டயாவது வாழை ஆட்டின ராஸ்கல் ஒட்ட நெருக்கிறோம். ஜாக்கிரதை.
ஏம்மா பத்திரமா வீடு போய் சேரு போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ம் போருக்கு மிஸ்டர் சண்முகம், ரிப்போர்ட்ஸ் படி ஸ்பெர்ம் கவுண்டிங் எல்லாம் அதிகமாகவே இருக்கு. ஸோ ரிசல்ட் பாசிட்டிவ் தான். காயத்ரி, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? இதில் இருக்கிற ஷரத்துகள் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான் மேடம். ஜெயந்தி, நீங்களும் நல்லா படிச்சு பார்த்துட்டீங்களா? எல்லாத்தையும் படிச்சிட்டேன் டாக்டர். எனக்கு ஓகே தான். ஓகே, நல்லது. என்னைக்கு இந்த வாடகத்தாய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போறீங்க? இன்னைக்கே போட்டுடலாம் டாக்டர். ஓகே, குட். சைன் பண்ணிடுங்க. போடுமா, ஏன் யோசிக்கிற? இது ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டுக்காக. இதே மாதிரி மற்ற 2 டாக்குமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து போட்டு ஒவ்வொருத்தரும் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 3 பேர்கிட்டயுமே ஒவ்வொரு காப்பி இருக்கும். சரிங்க மேடம். இது காயத்ரிக்காக 1 lakh அட்வான்ஸ் உங்கள் கையாலே கொடுத்துருங்க. ஓகே சார். காயத்ரி, இந்தம்மா. ஓகே, எல்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் திங்கக்கிழமை நீங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிடுங்க. சண்முகம் சார், டாக்டர். நீங்க ஹாஃப் டே ஹாஸ்பிட்டல் இருந்தா போதும். ஓகே. ஜெயந்தி 2 நாள் இருக்கணும். காயத்ரி 10 நாள் ஸ்டே பண்ண வேண்டி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். தேங்க்யூ ஜெயந்தி. காயத்ரி, இந்த உதவியை நான் காலம் பூரா மறக்கவே மாட்டேன். என் அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நீ இப்பவே எங்க வீட்டுக்கு வரணும். சரி, கண்டிப்பா வரேன். ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு போகலாமா? சார், நான் கோவிலுக்கெல்லாம் போறதில்ல. ஏன், உனக்கு தெய்வ பக்தியே இல்லையா? ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். அதுவும் கோவில் உண்டியல்லேருந்து காசு திருடுறதுக்காக. அந்த சாமிக்கு என்னை பத்தி கவலை இல்லை, எனக்கும் அந்த சாமியை பத்தி கவலை இல்லை. பரவாயில்ல, இனிமேல உங்க வீடு எனக்கு கோயில் மாதிரி. சாரி லீலா. நீங்க கிழிச்சது ஓனர் ட்ரெஸ் இல்ல, நம்ம பிள்ளைக்கு வாங்க ஆசைப்பட்ட பர்த்டே ட்ரெஸ். நீங்க உதைச்சது ஓனரை இல்ல, நம்ம வீட்டுக்கு வர இருந்த மகாலட்சுமிய. என்ன லீலா இப்படி பேசுறேன்? அவங்க ஒரு பொண்ணோட மானம் போக இருந்தது, அப்படியே விட்டுட்டு வர சொல்றியா? அந்த நேரத்தில் அவன் அடிக்கிறத தவிர வேற எதுவும் எனக்கு தோணல, அதான் அடித்தேன். அது தப்பா? நம்ம மானமும் இங்க போய்கிட்டு இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல. உங்க வேலை போகாத அளவுக்கு நிதானமா பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கணும். நம்ம துணி கடைக்கு போய் எத்தனை நாளாச்சு,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடனை வாங்கி காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் தாங்கும்? வேலை கொடுத்த முதலாளிய ஓங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைமைய கொஞ்சம் அதே சமயம் யோசிச்சு பார்த்துருந்தா தெரியும். சரி விடு, காலங்காத்தால ஆரம்பிக்காத. ஆ, என்ன ஆரம்பிக்காத? என்னென்னமோ சண்டைக்காரி மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. புருஷன் உருப்படியா வேலைக்கு போனா பொண்டாட்டியே வாய் திறக்கிறா. இது பார், நான் முயற்சி பண்ணாமல இருக்கேன். நேற்று நானே என்னை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த வேலைக்கு போனேன் தெரியுமா? சும்மா இந்த பழைய புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்காதீங்க. ஒருத்த ஏழையா பிறந்தா அதுக்கு அவன் காரணம் கிடையாது. ஏன்னா அது அவன் கையில இல்ல. ஆனா ஒருத்த ஏழையா செத்தா அதுக்கு முழு காரணமும் அவனை தவிர வேற யாருமே இல்ல. நானும் ஒரு காலத்தில் வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தவன் தான். அப்படிங்களா? அப்ப சம்பாதிச்சது இப்ப நமக்கு சோறு போடுதா? இல்லல்ல. இப்ப அத பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மளிகை பாக்கி, பால் பாக்கி, பேப்பர் பாக்கி, வாடகை பாக்கி. இங்க பாருங்க, இவ்ளோ பெரிய வீடு இவ்ளோ கம்மி வாடகையில சென்னையில கிடைக்குமா? ஆனா அதுக்கும் நம்ம வாடகை பாக்கி தான் வச்சிருக்கோம். இது பாருங்க, செயின், கம்மல் இதெல்லாமே கவரிங் தான். கவரிங் போட்டு மினிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இருக்கு. வெளியே தலை காட்ட முடியல. வெக்கமானம் போய் உசுறு ஒண்ணுதான் பாக்கி. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தினம் பாத்துட்டு தானே இருக்கீங்க. கிடைச்ச வேலையை விட்டுட்டு எவ்வளையோ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த லட்சணத்துல தீபாவளி வேற வரப்போகுது. அடுத்த வீட்டு குழந்தைங்களா புது ட்ரெஸ் போட்டு நிக்கும் போது நம்ம குழந்தை மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டு நிக்கும். அவங்க பட்டாசு வெடிக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கும். அந்த கொடுமையில நல்லா பார்த்துட்டு இருக்க முடியாது. லீலா, ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறேன்? அப்படியெல்லாம் நடக்காது. அதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். கிடைக்கும் கிடைக்கும். அங்க ஒருத்த ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், அவனையும் போய் அடிங்க. இப்படியே போயிட்டு இருந்தா விளங்கிடும். என்ன லீலா நீ? உங்களை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இனிமே நானே எனக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. லீலா, நான் முயற்சி பண்ணாமல இருக்கேன். நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வழி இருக்கு. ஆனால் சொன்னா நீ திட்டுவ. என்ன? சுப்பிரமணி கிட்ட சொல்லி மகா கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை கேட்குறேன். அது உடனே கிடச்சிரும். என் பொறுமையை சோதிச்சு என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்காதீங்க. இந்த வீட்டில் அந்த சனியன் பேரை கூட சொல்லக்கூடாது. அவளுக்கு உனக்கு என்ன ஈகோ பிரச்சனை? அன்னைக்கு அவள் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ 18,000 ரூபாய் வேலை இருக்குது வாங்கி தரேன்னு சொன்னான். உன் பேச்சை கேட்காம நான் போயிருந்தேன்னா நமக்கு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. ஏன் எங்க அக்கா தான் அவ புருஷனை மகா கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. என்னையும் அவ கூட ஜோடி சேர்ந்து ஒப்பாரி வைக்க சொல்றீங்களா? என்ன பேசுற? அவ கம்பெனியில் எத்தனை ஆம்பளைங்க வேலை பார்க்குறாங்க. எல்லாத்துக்கிட்டையுமா அவள் அப்படி நடந்துக்கிறா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்போ ஒரு வேலை தேவை. நீங்க அங்க போக கூடாது. அப்புறம் இந்த வீட்டுல ரணகலம் நடக்கும். பட்னியை கிடந்து செத்தாலும் சாவேன். ஆனா நான் அவகிட்ட வேலைக்கு போகக்கூடாது. நான் அப்படி போனா அது உனக்கு மான பிரச்சனை. அப்படித்தானே? அப்படிதான். அப்போ இதுதான் முடிவா? ஆமா, இதான் என் முடிவு. உன்னை மீறி நான் அந்த வேலைக்கு போனா? மீறி போயிருவீங்களா? இது பாருங்க, நீங்க எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். போகாம குழந்தைய பாத்துக்கிட்டு நீங்க வீட்டோட இருங்க. நான் வேலைக்கு போறேன். என்னமோ ஊர் உலகத்துல மகா மட்டும்தான் கம்பெனி நடத்துற மாதிரி பேசுறீங்க. அப்படி மீறி அவ கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்க, நான் தூக்கில தொங்கிடுவேன். ஏய், குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வர வர அறிவு மங்கி போச்சு உனக்கு. சாரி, இனிமே சொல்ல மாட்டேன். கோவத்துல அப்படி பேசிட்டேன். சரி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேணாம். வாங்க. வேணாங்கிறல்ல. வாங்க. இந்த வீராப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எனக்கு பசிக்கல. உங்களுக்கு எப்பப்ப பசிக்கும்னு எனக்கு தெரியும். நிஜமாவே பசிக்கல லீலா. பேசாம வந்து இப்ப சாப்பிடுறீங்க. வாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். குட்டிமா, வாங்க வாங்க சாப்பிடலாம். யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, சாப்பிட வாங்க. ஒரு நிமிஷம் நில்லடி. என்ன? அவ வந்துட்டாளா? அதெல்லாம் வந்தாச்சு, நீ வேற. ஏய் ஏய் ஏய், இங்க வா. என்னம்மா? என்னடி இது? பார்த்தா தெரியல, ஆர்த்தி தட்டு. ஏண்டி இதெல்லாம் பண்ற?
அவ என்ன இங்க கொடுத்து நடத்தவா வந்திருக்கா? வாடகைக்கு புள்ளைய பெத்து கொடுக்க தானே வந்திருக்கா? ஏமா இப்படிலாம் இருக்க? என்னதான் இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு வாரிசை பெத்து கொடுக்க போறவ. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது தெரியலையே. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டா என்ன நடக்க போதோ? ஆண்டவன் என்னென்ன விளையாடலாம் விளையாட போறோனோ தெரியலையே. கொஞ்சம் வழி விடுங்க. வாங்க. அம்மா, இவங்க பேரு தான் காயத்ரி. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க வந்த மகாராணி. அதாவது குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இங்க இருந்து போக போற பொண்ணு, அப்படித்தானே? ஆமா ஆமாமா. அப்படி விவரமா விளக்கமா சொன்னாதானே புரியுது. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. உன்கிட்ட நிறைய பேசணும். உன்னை பத்தி விளக்கமா விலாவாரியா என்கிட்ட சொல்லணும். எப்ப சொல்ல போற? இப்பயே சொல்லிடுறியா? இல்லம்மா, அது வந்து அங்கே என் குழந்தை சாப்பிடாம தனியா இருப்பா. எனக்கு நேரமாச்சு. என்னை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா ஏசி சார் கிட்ட கேளுங்க. அவருக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். எந்த ஒளிய மரமும் இல்லாம அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு நாள் வரேம்மா. இப்போ இவங்க 2 பேருமே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டதுனால என்னால் மறுக்க முடியல. எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நல்லா இருமா, நல்லா இரு. நீ உன் மனசுல யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காம நல்லதே நினை. உனக்கும் நல்லதே நடக்கும். சரியா? சரிம்மா. அப்போ நான் கிளம்புறேன். நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள சிரமப்படுறீங்க? உங்க பைக்ல போனா மேடு பள்ளத்துல சர்ருபுருன்னு ஓட்டிட்டு போவீங்க. அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி வழி தெரியும்? தனியா ஆட்டோ பிடிச்சு போனாதானே வழி தெரியும். என்னம்மா காயத்ரி, நான் சொல்றது சரிதானே? என்னத்த பேசுறீங்க? இல்ல சார், அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். நான் வழியை விசாரிச்சுட்டு போய்க்கிறேன். எனக்காக சிரமப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன். வர ஜெயந்தி. வரேம்மா. காயத்ரி சார், நம்பர் 18 ரமணர் தெரு, ஏசிபி வீடுன்னு சொன்னா தெரியும், மறந்துடாது. ஓகே சார். ஏமா ஏமா இப்படி மானத்தை வாங்குற? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, வருமுன் காப்போம் கொள்கை. ஆமாமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏய், அவ வேற பாக்கறதுக்கு லட்சணமா இருக்கா. இந்த வீட்ல தங்க வேற போறா. கல்யாணம் வேற ஆகலங்கிற. இந்த மாசம் மளிகை சாமான் லிஸ்ட்ல மறக்காம 1 லிட்டர் சுத்தமான விளக்கெண்ணெய வாங்கி வெய்யி. இனிமே என் வேலை விளக்கெண்ணெய கண்ணுல ஊத்திக்கிட்டு ராத்திரிலாம் தூங்காம காவல் காக்கறதுதான். நீ விளக்கெண்ணெய் கண்ணுல ஊத்திப்பியோ இல்லையோ, எங்க வாயில ஊத்தி எங்களுக்கு வயித்தால போக வச்சிருவேன். என்னவோ பண்ணித்தொலை. உனக்கு எல்லாம் விளையாட்டா இருக்குடி. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு போக போக புரியும். கடவுளே, உன்னால திருத்தவே முடியாதுமா. முருகா, என்ன நடக்க போதோ? பாத்துங்க, பாத்து. மெதுவா வாங்க. மெதுவா பாத்து.
வெரி குட் மகா, நல்லா நடக்கிறீங்களே. இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் நீங்களும் எதிர்பார்க்கல இல்லைங்க. நான் இந்நேரம் கல்லறையில இருந்திருக்க வேண்டியவ. மகா, ஆனா இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களை முன்ன விட அதிகமா ஏன் பைத்தியக்காரத்தனமா காதலிச்சிட்டு இருக்க. ரெண்டாவது முறையா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சும் உங்களை இன்னும் இளவரசிக்கு விட்டு கொடுக்காம இருக்க. மெதுவா உட்கார். மெதுவா பார்த்து, மெதுவா. But I'm helpless. I love you so much. தெரியும். என்னைக்கு இளவரசிக்கு இந்த விஷயம் தெரிய வருதோ, I know அன்னைக்கு பெரிய பிரச்சனை வரும். சந்தர்ப்ப சூழ்நிலையால, காலத்தோட கட்டாயத்தினால நம்ம பிரிஞ்சு போயிடலாம். ஏன் மனசும் உங்க மனசும் இதனால உடைஞ்சு போயிடலாம். பட் I always love you. யாரோ பெல் அடிக்கிறாங்க. சுப்பிரமணி, கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் வரியா ப்ளீஸ்? வா. என்ன கிருஷ்ணா திடீர்னு வீட்டு பக்கம்? இல்லை சுப்பிரமணி, உங்கள் ஆஃபீஸ் போயிருந்தேன். அவங்க நீங்கள் மகா மேடம் வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்கேயே வந்துட்டேன். சரி, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே, ஏதாவது அவசரம்னா? பண்ணியிருக்கலாம் சுப்பிரமணி, ஆனால் கொஞ்சம் முக்கியமான விஷயம், அதான் நேர்லேயே வந்து. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. அது சுப்பிரமணி, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வேணும். வெளியில் ஒரு 4 இடத்துல கடன் வாங்கியிருக்கேன். அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் வேறு ரொம்ப கஷ்டம். என்னால் சமாளிக்க முடியல சுப்பிரமணி. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இல்லை, அன்னைக்கு அவங்க மகா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எங்கேயோ 18,000 ரூபா சம்பளத்தில் வேலை இருக்குன்னு சொன்னாங்களே, அதை அவங்ககிட்ட சொல்லி எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? அதை சொல்லி 3 மாதம் ஆச்சுல்லப்பா. இப்போ எங்கே இருக்கும் அந்த வேலை? என்ன சுப்பிரமணி இப்படி சொல்கிறீங்க? பரவாயில்ல, அந்த வேலை கிடைக்காம போனால் பரவாயில்ல. உங்கள் ஆஃபீஸ்லேயே எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டுத்தாங்களே. அது சுப்பிரமணி, நீங்கள் மனசை வச்சா உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும். இது பார் கிருஷ்ணா, ஏதாவது பண உதவி வேணும்னா கேளு, தாராளமாக தரேன். ஆனால் வேலை மட்டும் கஷ்டம். என்ன கிருஷ்ணா, நீ பணம் வேணும்னா கேட்டுக்கலாம்ல. இந்த புடி புடி புடின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு பணம்லாம் வேணாம். ஒரு வேலை போட்டு கொடுங்க, அது போதும். சுப்பிரமணி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு சுப்பிரமணி. செத்துடலாம் போல இருக்கு. ப்ளீஸ் கிருஷ்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். புரியுது, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஏற்கனவே நீ வேலை செஞ்ச கம்பெனியில் பிரச்சனை, போலீஸ் கேஸு, அது இதுன்னு ஆகி. சுப்பிரமணி, நீங்களே இப்படி சொன்ன எப்படி? இல்லை, நாளைக்கு யாராவது இதை ஒரு பிரச்சனையாக கிளப்புவாங்க.
நீயும் நானும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறது செட் ஆகாது. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க ப்ளீஸ். புரிஞ்சது சுப்பிரமணியம். இங்கே வேலை இருக்குது, ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறது உங்களுக்கு பிரச்சனை, அப்படி தானே? ஆமாம். பரவாயில்ல சுப்பிரமணியம், ஏதோ ஒரு நம்பிக்கையில் உங்களை தேடி வந்தேன். என் நிலைமையை இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் செத்துலாம் போல இருக்குன்னு சொல்லியும் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய மனசு வரல இல்லை? அப்படிலாம் இல்லை கிருஷ்ணா. அப்போ எனக்கு இங்கே வேலை இல்லை. ஆமாம் கிருஷ்ணா. பரவாயில்ல சுப்பிரமணியம், நீங்கள் இங்கே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னு தான் உங்களை தேடி வந்தேன். சுப்பிரமணியம், உதவி செய்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும், அது எல்லாருக்கும் வராது. நீங்களும் கஷ்டத்தில் இருந்தீங்க, அப்போ நாங்கள் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டோங்கிறத நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நன்றி விசுவாசம் உங்ககிட்ட கொஞ்சமாவது இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்களை தேடி வந்தேன். என் கணக்கு தப்பாயிடுச்சு. ஐயோ இல்லை சுப்பிரமணியம், உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ கிருஷ்ணா, நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இங்கே என்னோட நிலைமை என்னன்னு உனக்கு எப்படி புரி வைக்கிறதுன்னு தெரியல. இல்லை சுப்பிரமணியம், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காலம் இப்படியே போயிடாது சுப்பிரமணியம், இதுவும் கடந்து போகும்னு ஒரு வாக்கியம் இருக்குது. நல்லது கெட்டது மாறி மாறி வரும். கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் கீழே வருவான். இன்றைக்கி மாதிரி என் மனசு எப்பவுமே இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதில்ல சுப்பிரமணியம். நான் வரேன். கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? உனக்கும் லீலாவுக்கும் ஏற்கனவே ஆகாது. அவ உன்னை என்னென்னமோ பேசிருக்கா, இது சரிப்படாது, விட்டு. ஐயோ என்னங்க, லீலா என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனா அதுக்கு பழி வாங்குற நேரம் இது இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறாரு, பரிதாபமா கெஞ்சுறாரு. இப்படி ஈவே இறக்கம் இல்லாம பேசி அவர் அனுப்பிட்டீங்களே. அவரை திரும்ப கூப்பிடுங்க, நம்ம கம்பெனிலே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்கலாம். அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியாம பேசாதீங்க. அவருக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, வேலை போட்டு கொடுத்தாதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன்? கிருஷ்ணா நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தா அடுத்த நிமிஷமே நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவனுக்கு தெரிய வரும். அதை உடனே லீலா கிட்ட போய் அவன் சொல்லிடுவான். அவ அடுத்த செகண்டே இளவரசி கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இளவரசி இப்ப கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கிருஷ்ணா மேல நம்ம பரிதாபப்பட்டா நமக்கு தான் ஆபத்து. சரி, அவருக்கு ஏதாவது நீங்க பண உதவி பண்ணலாம்ல? பணம் கொடுத்தேன், ஆனா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஏதாவது வேகன்சி இருக்கான்னு கேட்டு பார்க்கவா? சரி. சாப்பிட்டீங்களா? இல்லை. ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? முதல்ல சாப்பிட வாங்க. வேணாம், சாப்பாடு தான் எனக்கு குறைச்சல். ஆம்பளையா சம்பாதிக்க துப்பு இல்லை, என்ன மனசுன்னு. என்னாச்சு? காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க? என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். அவன் ஒரு கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கான். அவன் நினச்சா இன்றைக்கே 10,000 ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியும், ஆனால் முடியாதுன்னுட்டான். யாரு? எனக்கு தெரியுமா அவரை? ஒரு காலத்தில் அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் தெரியுமா? இன்றைக்கி அவன் நல்ல நிலைமையில் இருக்கான், ஆனால் பழசையெல்லாம் மறந்துட்டான்.
வீட்டு கஷ்டத்தை என்னால் தீர்க்க முடியல, கடன்காரங்க தொந்தரவை தாங்க முடியல, குழந்தைக்கு ஒரு நல்ல துணி எடுத்து தர முடியல, உனக்கு ஒரு நகை நட்டு வாங்கி போட முடியல. உங்கள் யார் சந்தோஷத்தை என்னால் நிறைவேற்ற முடியல. நான் வேஸ்ட் லீலா. வாழ்க்கையில் நான் தோத்து போயிட்டேன். என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தோத்து போயிட்டு தான் யார் சொன்னது? நீங்க பெரிய ஆளா வருவீங்க. இல்லை லீலா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்லை லீலா, நான் தோத்துட்டேன். ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேலை போன டென்ஷன்ல நானும் என்னென்னமோ பேசிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல நான் தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். ஆனா நானே கோவப்பட்டு ஏதேதோ பேசிட்டேன். இனிமே நானும் வெக்ஸ் ஆக கூடாது, நீங்களும் வெக்ஸ் ஆக கூடாது. இனிமே நம்ம கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருங்க. எப்படி லீலா? ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க. என்னது? காலையில ஒரு கன்சல்டன்சி போயிருந்தேன். அவங்க இந்த கம்பெனியை ரெஃபர் பண்ணாங்க. அடுத்த வாரம் இன்டர்வியூ போகணும். என்ன லீலா, எதுக்கு இதெல்லாம்? நான் தான் உன்னை வேலைக்குள்ள போவேண்டான்னு சொன்னேன்ல. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இங்க பாருங்க, இன்னும் 2 கம்பெனி கூட ரெஃபர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போறேன். காலையில நீங்க குழந்தைய பாத்துக்கங்க. கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போறேன். அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் குழந்தைய ஒரு கிரஷ்ல விட்டுட்டு நீங்களும் வேலை தேடுங்க. இனிமே நம்ம 2 பேரும் சம்பாரிச்சாதான் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கும். கரெக்ட் லீலா, 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சாதான் நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தேரும். ஆனால் ஒன்று லீலா, எனக்கு இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தின அந்த நம்பிக்கை துரோகியை நான் சும்மா விட மாட்டேன். நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன். அவனுக்கு நான் கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே தீருவேன். இது பாருங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நாம அடுத்தவங்களுக்கு செஞ்ச நல்லதையும் அடுத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதையும் எல்லாத்தையும் மறந்துடணும். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். சரியா? இப்போ அது சாப்பிட வாங்க. நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரியா? மறக்க மாட்டேன் சுப்பிரமணியம். இன்னைக்கு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நீ அவமானப்படுத்தினதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த அவமானத்துக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் பதிலடி கொடுத்தே தீருவேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.